மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவோம். அதை போல தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் மகத்தான வெற்றியை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து பிரகாஷ் பேசுகிற பொழுது சொன்னார், கருத்து வேறுபாடு இல்லாத குடும்பமே கிடையாது, இருக்கும். ஆனால் கருத்து வேறுபாடு விரோதமாக போய்விடக் கூடாது என்பதுதான். ஆனால் எனக்கு தெரிந்து கருத்து வேறுபாடே இல்லை. எதிரிகள் சொல்லுகிறார்கள். எனவே நாங்க போய் ஓட்டு கேட்க போற இடத்துல நான் போன இடமெல்லாம் நடந்துதான் போனேன். காரணம், நான் இதுவரை ஒரு தேர்தலில் கூட ஜீப்பில் ஏறி போய் நான் ஓட்டு கேட்கல. நான் 77 சட்டமன்ற தேர்தலில் நின்று ஆரம்பித்ததிலிருந்து வேறு எந்த தேர்தலுக்கு ஓட்டு கேட்க போனாலும் நான் நடந்து போய்தான் ஓட்டு கேட்டு பழகி இருக்கிறேன். எனவே அந்த மக்களிடத்தில் நெருக்கமாக போக வேண்டும் என்று சொன்னால் ஜீப்பிலே போனால் சரியாக இருக்காது, நேரடியாக போகிற பொழுதுதான். அதே போல நாங்க வந்து ஆழத்தில எடுப்பாங்க, எல்லாமே முடிச்சிட்டு வருகிற பொழுது எங்காவது இருந்து ஒரு அம்மா திண்டாடிட்டு வரும். நாங்க நின்று அவங்களை பார்க்காம வந்ததில்லை. இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு 1000 அவசரம் இருக்கலாம், 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த மக்கள் நம்மை நம்பித்தான் வருகிறார்கள். எனவே அதற்கேற்ப நம்முடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனவே நம்மால் அதை முடியாது என்றால் கூட அதை கூட அவர்களுக்கு மிகுந்த ஒரு மரியாதையோடு அவர்களுக்கு தெரிவிக்கிற கடமை நமக்கு இருக்கிறது. எனவே அந்த வகையிலே நாம் செயல்பட வேண்டும். கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து நம்ம ஒன்னா இருக்கிறோம். ஆனால் பார்த்தா மற்ற அரசியல் கட்சிகள் மற்ற மாநிலங்களிலிருந்து அவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு எப்படி இவர்கள் ஒன்றாக ஒரு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்படுகிற அளவிற்கு நாம் ஒன்றாக இருக்கிறோம். எனவே இது தொடர வேண்டும். மிகச்சிறப்பாக எதிர்காலத்தை அமைக்க வேண்டும். கட்சியுடைய முன்னேற்றம் மட்டுமல்ல, நம்முடைய மாவட்டத்துடைய முன்னேற்றம், மாநிலத்துடைய முன்னேற்றத்திற்கு முழுமையாக நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மோடியை பற்றி சொன்னார்கள். வடக்கிலே முதல்ல பார்த்ததுன்னா ரொம்ப டாப்பில் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்பதான் அவங்க கடைசியில் அவங்க தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல அரசு மத்தியிலே வர வேண்டும். அங்கே இருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய அத்துணை வசதி வாய்ப்புகளும் கிடைக்க வேண்டும். உரிய மரியாதை நமக்கு கிடைக்க வேண்டும். எனவே அதற்காக தொடர்ந்து நாம் பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நான் மீண்டும் மீண்டும் தோழமை கட்சியை சார்ந்த அத்துணை தலைவர்களுக்கும், அதே போல அமைப்புகளை சார்ந்த அத்துணை தலைவர்களுக்கும், இங்கே கூட மக்கள் ராஜன் பேசுகிற பொழுது சொன்னார், நான் சிரிச்சுக்கிட்டே அனுப்பிச்சுடுவேன், அவ்வளவுதான் முடிந்தது, அதனால அதை சிரிச்சுக்கிட்டே நான் அனுப்பிச்சேன். எனவே தொடர்ந்து கண்டிப்பாக உங்களோடு இணைந்து நாங்கள் பணியாற்றுவோம். எந்த விதமான ஒரு வித்தியாசமும் மாறுபாடும் இல்லாமல், பெரிய கட்சி சின்ன கட்சி இதெல்லாம் எந்த ஒரு அமைப்பு என்பது நமக்கு உதவியாக இருக்கிறது. எனவே அதற்குண்டான மரியாதையை நாம் செய்கிற வகையில நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்து